சாஸ்திரிகள். மாமா வர வரைக்கும் உங்களை இங்கேயே நிக்க சொன்னார். நேற்று ராத்திரி முழுக்க எங்க வாசம்? தலையை தொங்க போட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? பொறுமையை சோதிக்காத. காலங்காத்தால ஊருக்கு ஒதுக்குப்புறமான குளத்துல பாவத்தை போக்கின்றது வாஸ்தவம் தானா? கேட்டா எப்படி சொல்லுவேன்? தலையை குனிஞ்சுட்டு இருக்கிறச்சே தெரியலையா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு? என்ன பேசாம இருக்க? ஆமா அண்ணா. என்ன நெஞ்செழுத்தா இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு நட்ட நடு சபையில நின்று இருப்பேன். இந்த மாதிரி ஆசாமி எல்லாம் ஊருக்குள்ள இருந்தா அக்ரார்த்த ஆச்சாரம் எல்லாம் அரோகரா தான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கட்டுப்பாடு இருக்கு, கடைபிடிக்கிற ஒழுக்கம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. பெரியவா நீங்க பாத்துட்டு இருந்தா அப்படி கேளுங்க. இருங்கோ இருங்கோ, ஆள் ஆளுக்கு சத்தம் போட வேண்டாம். எதுவா இருந்தாலும் கணபாடிகள் முடிவெடுக்கட்டும். சங்கரா, என்ன நடந்தது விவரமா சொல்லு. நேற்றுக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பி வரைச்ச உடம்பு கொஞ்சம் ஜுரமா இருந்தது. அஸ்தமனம் ஆயிடுது. மழையும் காத்தும் வேற. இந்த ஜுர வேகத்துல நனவு தப்பி போயிடுது. அப்ப தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான். பாருங்க, சங்கர சாஸ்திரிகள் இனிமே இந்த அக்ரஹாரத்துக்குள்ள நுழையக்கூடாது. எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன மன்னிச்சுடுங்க. அண்ணா அண்ணா, என்ன மன்னிச்சுடுங்க. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா இதையே சாக்கா வச்சுண்டு சாதகமாக்கிண்டு இத்தனை நாள் திருட்டுத்தனமா நடத்திட்டு இருந்தத பகிரங்கமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவா சில பேர். தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும்.
அதுக்கு நீயோ நானோ காரணகர்த்தா ஆயிடக்கூடாது. அதனால நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். அதான் நியதி, அதான் நியாயம், அதான் முறை. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு.